இன்றைக்கு அப்படிப்பட்ட துக்கத்தோடு நீ வந்திருக்கிறாய் அல்லவா மகனே, மகளே, அப்படிப்பட்ட ஒரு காயத்தோடு நீ வந்திருக்கிறாய் அல்லவா. எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனால் யாருமே இல்லை. பெற்றோர் இருந்தும் நான் ஒரு அனாதை போல் இருக்கிறேன். என் குடும்பத்தில் எல்லாரும் இருந்தும் நான் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், மறக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை என்ற ஒரு மனவேதனை. அந்த துக்கத்தோடு இந்த இடத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். உங்களை சந்திக்கத்தான் இயேசு வந்திருக்கிறார். உங்களை சந்தித்து உங்களை ஆறுதல் படுத்த உங்களுடைய துக்கத்தை மாற்றத்தான் இன்றைக்கு இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். 27 சங்கீதம் 10 பக்தன் சொல்லுகிறான், தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். என் பெற்றோரே என்னை மறந்து விட்டாலும் என் ஆண்டவர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்பதாக. ஏசாயா 49 15-16 வசனங்களில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு தாய் தான் பெற்றெடுத்த கை குழந்தையை, பால் குடிக்கிற ஒரு சின்ன கை குழந்தை ஒரு தாய் மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. ஒரு தாய் தன் கை குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம அவ்வளவாய் நேசிக்கிற ஒரு ஆண்டவர். ஏசாயா 66:13 சொல்லுகிறார், ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுவேன் என்பதாக சொல்லுகிறார். அவர் நம்மீது அன்பும் அக்கறையும் உள்ள தேவன் இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார் இந்த இடத்தில்.